ஹாய் கலர் செல்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம பிடி சோடி சாமலா பண்ண எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பக்கத்தவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஜேகே ஸ்வீட்டை தான் காமிக்கிறோம். ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஜேகேவோட வீட்டுக்கு ஜேகே வந்தோடனே எப்பவும் போல் அம்மா கிட்ட தானே ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் கிடச்சது, ஸோ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்காக எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியல. அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது, சூப்பர் டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு எனக்கும் ஹாப்பி தான், ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, நீ வந்துட்டு 2 டேஸாக ஒழுங்காக சாப்பிடல, ஃபஸ்ட்டு போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வந்து சாப்பிடு, உனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே வந்து ஜேகே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நம்ம ஸ்வீட்டி வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்களா, ஸ்வீட்டியுமே அம்மா பார்த்துட்டு சரி ஓகே ஆண்டி நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்களா ஆல்ரெடி, அங்கே அவங்களோட திங்ஸ்லாம் இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக வந்துட்டு போகிறாங்க. அம்மா வந்து நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டியை பார்த்து கேட்கா. ஸ்வீட்டி ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது, ஆல்ரெடி வந்து ஜேகேவோட எக்ஸை வேறு பார்த்துட்டு வந்திருப்பாங்களா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜேகேவோட எக்ஸை வந்து பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹக் பண்ணிவிட்டு நீ சொன்னது கரெக்டு தான், ஸோ நீ தான் அவனோட ப்ரெசென்ட் அண்ட் வந்து ஃப்யூச்சர், இதை பற்றி யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியும் சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜேக்கோட அம்மா வந்துட்டு ஸ்வீட்டியை பார்த்துட்டு ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸ்வீட்டியும் என்ன ஆண்டி அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, ஜேகே மேலே தானே இருக்கான், போய் வேணா சண்டை போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்து ஸ்வீட்டி வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் உங்கள் பையன் தானே, நீங்கள் என்ன சண்டை போட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு கேர்ள்ஸோட மென்டாலிட்டி ஒன்று தான், சண்டை போட்டால் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், நீ போய் சண்டை போடு, அவன் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டான், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் இது வரைக்கும் நான் ஜெயிக்கிற சண்டையே போட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி சொன்னாங்க. அப்போ போட்டு பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போயிட்டாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு கரெக்டு தானே, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவன் தானே வந்துட்டு அந்த எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாங்க. அங்கே வந்து ஜேகே வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருப்பாரு, ஏன்னா அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருக்கும். டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படி டவல் வச்சுட்டு அவரோட தலையெல்லாம் தவட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸ்வீட்டி பார்த்துட்டு ஸ்வீட்டி நீ இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஃப்ரெஷ் ஆகணும் அது ரொம்ப முக்கியமாடா, எனக்கு புரியலை, நீ வந்துட்டு எதுக்கு அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா, உன்னோட 32 பல்லு தெரிஞ்சுது, நான் என் கவுண்ட் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன், நீ இதுக்கு அவகிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு என்னடா பிரச்சனை, எங்கிட்ட நீ அவ்வளோ நேரம் பேச வேண்டியதானே, நான் இருக்கேன்ல நீ எங்கிட்ட பேச வேண்டியதானே, நீ எதுக்கு அவகிட்ட பேசின, நீ அவள் வந்தோடனே அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி வந்திருக்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட நின்று நீ பேசிட்டு இருந்த, நல்லா இருக்கான்னு வேற கேட்டு பேசிட்டு இருந்தல நீ சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க ஆதங்க எல்லாத்தையும் கொட்டி தீக்கா. நம்ம வந்து ஜேக்கிக்கும் ஒன்றுமே புரியலை, நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே வந்து ஸ்வீட்டியை பார்த்துட்டு, ஆனால் அது வந்து எனக்கு அவகிட்ட வந்துட்டு உன்னை பற்றி சொல்லணும்ல, நீ தானே என்னோட வந்துட்டு ஸ்வீட்டி என்னோட வந்துட்டு ஒய்ஃப் ஆக போகிற, அப்போ உன்னை பற்றி அவகிட்ட சொல்லணும்ல, அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல. அவளை தான் நம்ம வந்துட்டு ஸ்வீட்டிக்குள்ள டக்குன்னு காம் ஆகிட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவகிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லாரு. உண்மையாகவே நான் தான் உன்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன்னு சொன்னியா என்ன அவகிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் சொன்னேன், சொல்லிட்டு தான் உன் பக்கத்தில் வந்து நின்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்ல, அப்படியா உண்மையாகவே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. சரி ஜேகே உனக்கு பசிக்குள்ள, சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி ஜேகே கூட்டு கீழே வராங்க. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, வந்தா கத்துனா அதுக்கப்புறம் காம் ஆகிட்டு இவளே சாப்பிட கூப்பிட்றா, என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஜேகே ஸ்வீட்டி கீழே நடந்து வந்துட்டுருக்கோம், ஐ மீன் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம யான் வந்து ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுமே உள்ளே வராங்க. நம்ம யான் மட்டும் நான் வந்துட்டு ஜேகேஸ் வீடியோ பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவரே ஆல்ரெடி கன்ஃபியூஸில் இருந்தால அவர் சைலண்டாக நிற்கிறாரு. நம்ம வந்து ஸ்வீட்டி ஹாய் யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன ஜேகே யான் உனக்கு ஹாய் சொல்ல, நீங்கள் ஹாய் சொல்லாமல் இருக்கா, ஹாய் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஆனால் நம்ம ஜேகேவும் வந்துட்டு ஹாய் யான் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே சொல்லாரு. நம்ம வந்துட்டு யான் இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜேகே வந்துட்டு போயிட்டு கவுச்சில் உட்கார வச்சுட்டு நீங்கள் இரு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்துட்டு நம்ம அந்த கீழே வந்துட்டு ரூம் இருந்துச்சுல கெஸ்ட் ரூமாக அங்கே வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம யாருமே ஒன்றுமே புரியல, அவங்களுமே அந்த ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு அவங்களுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. நம்ம வந்து யானு ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட ஸ்வீட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. என்ன நீ ஜேகே எப்போ ஜேகே தானே உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரு, இன்றைக்கி என்ன நீ ஜேகே பின்னாடி சுற்றிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா எக்ஸை மீட் பண்ண, எக்ஸா என்னடி சொல்கிறா, அவளை மீட் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னாச்சு நீ அவகிட்ட சண்டை கிட்ட போட்டியா என்ன, ஆல்ரெடி ஜேகேவை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லி அவன் மேலே செம்ம கோவத்தில் இருந்தே என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நீ அவகிட்ட சண்டை போடலையா அப்படின்ற மாதிரி கேட்க, போடணும்னு தான் தோணுச்சு, அது அவ்வளோ பெரிய வந்துட்டு
ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது அங்க எப்படி போயிட்டு வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு சண்டை போட முடியும்? அதனால தான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் மட்டும் அவ கையில கிடைக்கட்டும். அப்ப இருக்கு அவளுக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி ஆல்ரெடி ஜேகே பசியில இருக்கான் போல இருக்கு. நீ சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நீ போ அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் ஒண்ணா வராங்க. நம்ம ஜேகேக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது நம்மள சுத்தி? எதுக்கு இவ வந்தா? திட்டுனா, திரும்ப போனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் டேபிள்ல போய் உட்காந்துட்டு 3 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஜேகேவோட அப்பா இருக்காங்களே, அவங்களுமே வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே வராங்க. அவருக்கு செம்ம பசி போல இருக்கு. ஸோ வந்துட்டு போய் ஃப்ரெஷ் கூட ஆகல. நேரா வந்து டைம் டேபிள்ல உட்காந்துட்டாரு. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே இல்ல. ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து போச்சு இல்லையா? அத பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதில நான் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க வந்துட்டு நம்ம வந்து ஜேகேவோட அப்பா கிட்ட வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா சூப்பர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஜேகேவோட அப்பா இல்ல. ஜேகேவ பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் போதும். கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகு. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெட்டிங்க பத்தி பேசலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நார்மலா சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஜேகேக்கு வந்து வெட்டிங்கா? யாரோட வெட்டிங்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கேஷுவலா கேட்போம்ல, அந்த மாரி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன மறந்துட்டியா? லாஸ்ட் டைம் தானே சொன்னேன் உன்னோட மேரேஜ பத்தி பேசணும்னு. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா உன்னோட மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேசினேன்ல, மறந்துட்டியா? அப்படின்ற மாரி சொல்ல, டாட் இத பத்தி நீங்க எப்ப என்கிட்ட பேசுனீங்க? எனக்கு இத பத்தி ஞாபகமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஞாபகம்லாம் என்ன? இப்ப சொல்ட்டேன்ல. ஸோ ஸ்வீட்டியோட அப்பா, அம்மா வர சொல்லி நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ ஸ்வீட்டி நாளைக்கு உன்னோட அப்பா, அம்மா வர சொல்லிடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஞானுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்வீட்டிக்கு வந்துட்டு ஜிக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிக்கிக்கும் ஸ்வீட்டி ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஞான் வந்துட்டு சூப்பர்ன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி பார்த்து கங்ராட்ஸ் டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஸ்வீட்டி வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்காங்க. ஜேகேவ பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சைலன்ட்டா உட்காந்துருக்கான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஜேகேவோட அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு, ஜேகேக்கு வந்து மேரேஜ் ஆகுறது, அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே ஓகே. ஆனா மூத்த பையனும் வந்துட்டு ஒருத்தன் இருக்கான்ல, இருக்கான்ல, அவன ஏன் வந்துட்டு எந்த ஒரு இதுலயுமே நீங்க வந்து அவன பார்க்க மாட்றீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜேகிக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு அவன் நம்ம கூட இருக்கான். அட்லீஸ்ட் அவன் கல்யாணத்தினாச்சும் நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்திருக்கும். இப்போ கல்யாணமே வந்துட்டு அவன் இருக்கான் அப்படின்றது கூட மறந்து போயிட்டு நீங்க வந்து ஜேகிக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஒரு மாரி அப்செட்டா இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகேல சாப்பிட்டுட்டு இருந்தவரு டக்குன்னு அவங்க அப்பாவ பார்த்துட்டு, "அப்பா எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம்." அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல நம்ம அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஜிகேவோட அம்மாக்கு, "டேய் என்ன பேசிட்டு இருக்கா? நீ ஸ்வீட்டிய லவ் பண்றல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? இப்ப என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மாரி ஆயிட்டு கேட்குறாங்க. என்னதான் வந்து டேவ பத்தி யோசிச்சாலுமே, நம்ம வந்து ஜேகே வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்ல ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆனா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி எதுவுமே பேசல, சைலன்ட்டா இருக்காங்க. நம்ம யான் வந்து ஸ்வீட்டிய பார்த்துட்டு, "என்னடி?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு, "எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. ஸோ நான் இப்ப தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த டைம்ல போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்னால வந்து மேரேஜ்லயும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என்னோட பிசினஸ்லயும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராஜெக்ட்ப்பா. இத நான் ரொம்ப பெஸ்ட்டா பண்ணி முடிக்கணும். அதுவும் யாரோட வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம, எனக்கான ஒரு ப்ராஜெக்ட். அத நான் எவ்வளோ வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேரேஜ பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸ்டா. ஸ்வீட்டி கூட நான் அவ்வளோ ஹாப்பியா லைஃப்ல வந்து லீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேனேப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ரொம்ப மெச்சூர்டா அந்த இடத்துல வந்து பேசவும், நம்ம வந்துட்டு ஜிக்கோட அப்பா வந்துட்டு, "இது நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இது ஸ்வீட்டியும் முடிவு பண்ணணும். அண்ட் ஸ்வீட்டியோட அப்பா, அம்மாவும் முடிவு பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, "நம்ம ஸ்வீட்டி இல்ல. ஸோ வந்துட்டு அங்கிள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் ஜேகேவ லவ் பண்றேன். ஜேகே கூட இருக்கணும். அவ்வளோதான். ஜேகேக்கு எப்போ ஓகேவோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஜேகேக்கு எப்படி அவனோட பிசினஸ் முக்கியமோ அதே மாரி தான். ஸோ அவனோட ஆசை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு அவன் அத பண்ணட்டும். நான் அப்பா, அம்மா கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து ஜேகேக்காக அந்த இடத்துல சொல்லவும், ரொம்ப வந்துட்டு அந்த எப்படி சொல்றது? ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு ஜேகேக்கு. ஸோ ஜேகே வந்து ஸ்வீட்டிய பார்த்து ஒரு சின்னதா ஸ்மைல் பண்றாரு. ஏன்னா நமக்காக நம்மளோட கோல்க்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாரி ஹாப்பியா இருக்கும்ல. அதனால சிரிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்வீட்டிய பார்த்து தேங்க் யூ அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்து ஸ்வீட்டியுமே ஒரு சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. நம்ம வந்து யானு என்னடி ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாரி காமெடியா அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம யான் வந்து ஸ்வீட்டியெல்லாம் டீஸ் பண்ணிட்டு அந்த மாரி வந்துட்டு அந்த டே வந்து போகுது. ஸோ நம்ம வந்துட்டு ஜிகேவோட அம்மா தான். ஸோ வந்துட்டு அப்படியே அந்த விண்டோ டோர் கிட்ட நின்னுட்டு, ஸோ வந்துட்டு டே வரானா? வரலையா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா டே வந்துட்டு அந்த ஜேகேவோட வெட்டிங்க பத்தி பேசியிருப்பாங்களா, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி சொல்றதுன்னா, அ
லேட்டாக வர்றது, ஸோ வந்துட்டு சாப்பிட்றதில்ல ஒழுங்கா இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு என்ன இந்த பையன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கேன் நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து கால் கட் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். சில நேரம் காலே அட்டன் பண்ண மாட்டார், ஜஸ்ட் மெசேஜை மட்டும் போட்டுட்டு அவர் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வந்துட்டு சரி ஓகே இம்பார்ட்டண்டாக ஒர்க் பார்க்குறான் போல இருக்குது, ஸோ வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு யான் வந்து என்ன ஆண்டி என்னாச்சு எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க யாருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்க டீக்காக தான் வெயிட் பண்ணுறமா அப்படின்ற மாதிரி சொல்ல டீ தான் ஏதோ ஒர்க் இருக்குது வரலன்னு சொன்னார் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னான் தான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல, நான் அவனை பார்க்குறதே இல்லை. நானும் வந்துட்டு டேப்லெட்லாம் இப்போ வந்துட்டு போட்டுட்ருக்கனால சீக்கிரம் போய் படுத்து தூங்கிடுறேன்னா, ஸோ வந்துட்டு அதனால் அவனை பார்க்கவே முடியல. இன்றைக்கி நான் வந்து டேப்லெட் போடல, அவன் வந்தால் தான் போடணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிகே வந்துட்டு அம்மா அதுக்காக நீங்கள் டேப்லெட் போடாமல் இருப்பீங்களா, நீங்கள் வந்து டேப்லெட் போட்டு போய் படுங்க, நான் தான் வந்து அவங்க எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அம்மா கேட்குற மாதிரி இல்லை, நான் அவனை பார்த்து தான் போய் தூங்குவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஜேகேவும் சரி ஓகே நானும் வெயிட் பண்ணுறேன், நானும் அண்ணாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் உட்காந்துறாரு. நம்ம ஸ்வீட்டி வந்து இங்கே இல்லை, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு சரி ஓகே நானும் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்பா போய் தூங்கிட்டாரு. இவங்க 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வரல. இது மாதிரி அவரோட ஒர்க்கில் வந்துட்டு இருக்காரு. இப்படி இந்த நைட் டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம வந்துட்டே இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஜிமினோட வீட்டுக்கு மார்னிங் ஒரு 5 o'clock போயிட்டாரு. நம்ம ஜிமினும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்க நம்ம லியா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கடி அவன் அப்படின்ற மாதிரி கேட்க தூங்கிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அவனை வந்து எழுப்பி கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ இப்போ எழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிட்டாங்க. அதை எழுப்பி விட்டானே நீ போய் எங்கிட்ட தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிட்டாங்க இல்லையா. நம்ம வந்து ஜிமி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்குறான் பாரு, எந்திரடா ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மை போட்டு குழுக்க அவருமே எந்திரிச்சிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, நானே இப்போ தாண்டா கேம் எல்லாம் விளையாட முடிச்சுட்டு தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. ஸோ வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பாரு. ஆனால் அவர் வந்து சொல்ல இப்போ வந்து எந்திரிச்சு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமினை போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போய் சீக்கிரம் வந்துட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு சீக்கிரவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. பார்த்தா நியூ ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு. இதை வந்து பார்த்துட்டு என்ன புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் இவன், அப்பெல்லாம் வாங்கி தர மாட்டானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு ட்ரெஸ்லாம் வியோ பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் என்கிட்ட இல்லவே இல்லை, நீ எதுக்கு எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் அப்படி தான் வந்துட்டு இதில் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 9:30 சர்ச்சுக்கு வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லார். சர்ச்சுக்கா எதுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல கல்யாணம்டா யாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமினில் டேவை பார்த்து கேட்கா எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்புறம் கேஷுவலாக சொல்லிட்டு அப்படி முன்னாடி போகிறாரு. ஸோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ஜிமின் கையில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஜிமினா அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு லியா அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சொன்னாங்க. அந்த 9 o'clock வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக கீழே வந்துட்டு என் அட்டை பின்னாடி போகிறாரு. சட்டே வந்து காரில் ஏறி உட்கார நம்ம வந்துட்டு ஜிமின்மே காரில் ஏறி உட்காந்துட்டு என்ன கல்யாணம் உனக்கு கல்யாணம்ன்ற எப்பட்றா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ப்ராசஸ்லாம் பண்ணியா வந்துட்டு எதுவுமே சொல்லலை, என்கேஜ்மெண்ட் எதுவுமே நடக்கலையடா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் இல்லை இந்த மேரேஜை நான் தான் பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போக என்ன பிளான் பண்ணியா இன்விடேஷனு ஃபுட்ஸு எல்லோரும் இன்வைட் பண்ணது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் எனக்கு எந்த இன்விடேஷனும் வரலையே. அடங்குங்க உனக்கு இன்ஃபார்ம் தான் பண்ண முடியும், இன்விடேஷன்லாம் அனுப்ப முடியாது, நீ என் ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி எல்லா வேலையும் நீ தான் பார்த்துருக்கணும். சரி போனால் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி, அது மட்டும் இல்லாமல் அக்கா வளகாப்பா அது இதுன்னு அலைஞ்சியே கஷ்டப்பட்டியேன்றதுக்காக உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் வந்து சொல்லிட்டு காரை வந்து டே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் வந்து வீட்டில் என்ன பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ வந்துட்டு ஜேகே இந்த மாதிரி மேரேஜ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்களா அதனால தான். ஸோ வந்துட்டு சரி இப்போ என்ன மேரேஜ் தானே கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே, என் கல்யாணத்தை பார்த்துட்டு ஜேகே கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே, அப்போ அதனால் வந்துட்டு நானே வந்துட்டு தேவையான சின்ன சின்ன செட்டப்ஸ்லாம் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு பண்ணிட்டேன், இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு எனக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே எனக்கு இப்போ சொன்னேன் யானுக்குனாச்சும் இன்ஃபார்ம் பண்ணேன்னு கேட்க யானுக்கே கரெக்டாக 9 மணிக்கு தான்டா இன்ஃபார்மே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக, அதாவது அவசர கல்யாணன்ற மாதிரி வந்துட்டு இது நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே அவர் இன்விடேஷன் வச்சிருப்பாரு, பிஸ்னஸ் மேனாக அந்த சர்க்கிள் எல்லாருக்குமே வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சரி டேக்கே கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நார்மலாக விட்டுட்டாங்க. கேர்ள்ஸுக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டேக் வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டே வந்துட்டு பசங்களுக்கு இன்விடேஷன் வச்சிருப்பாங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவசரமாக எல்லா ப்ராசஸ் நடந்தனால ப்ராப்பராக போயிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கவே முடியாது.
பசங்களுக்கு மட்டும் போயிட்டு ஆஃபீஸில் வந்துட்டு இன்விடேஷன்லாம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு டைம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால், கல்யாணமா யாருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. டேக்கு தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேக்கு கல்யாணமா இன்விடேஷனே வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் அவன் வச்சான். ஸோ வந்துட்டு எங்கள்கிட்ட தான் சொன்னான். ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பசங்க கேர்ள்ஸ் எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த வெட்டிங் பிளேஸில் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம டீ வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு டீ வந்து மேனேஜர் கிட்ட, அவங்க மேனேஜர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்க, சார் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அனுப்பிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு கார் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ கார் அவங்க வந்து வந்துடுவாங்க ஒரு ½ அன் ஹவர் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மிலாம் இல்லை, டே அட்லீஸ்ட் இந்த வேலையனாச்சும் நான் பார்க்குறேன்டா, போடா போய் வந்துட்டு அங்கே ஸ்டேஜில் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டே இல்லைடா, அது வந்து இன்னும் யானே வரல, வெய் நில்றா, பார்த்து தொலைகிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக எதனாச்சும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேயோட அம்மா சைடு காமிச்சோம் அப்படின்னா, டேயோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டே சார் போட்டு வர சொன்னார் சொல்லிட்டு டேக்கு அண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, யானுக்கு, ஸ்வீட்டிக்கு, அப்புறம் வந்து ஜேகேக்கு, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்திருப்பார். அவங்க அப்பாவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கும், என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் 1 வீக்காக வீட்டுக்கு வரல அண்ட் கொஞ்சம் டேஸாக வீட்டுக்கும் வரல, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் பார்த்தா அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெட்டிங்க்கு ஒரு ப்ராப்பராக ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெஸ் கோட் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு. பட் மற்ற யாருக்குமே டவுட் வரல. அவருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா யானோட ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக ப்ரிட்டியாக இருக்குது. யானோடது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் வந்துட்டு அதை நோட் பண்ணிவிட்டு, ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எதுவுமே பெருசாக வந்துட்டு காமிச்சிக்கல. அவருமே வந்துட்டு ஜஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு. பின்னாடி வந்துட்டு அவங்க அம்மா வராங்க. என்ன டீ கூப்பிட்டா நான் வரமாட்டாருன்னு நினச்சேன், இவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாரு. எனிவே சரினோ வந்துட்டு நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு காலையில் ஏறி போகிறாங்க. நம்ம வந்து யானுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை எதுவும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கிராண்டாக இதுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வராங்க. ஆனால் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் மேலே வந்துட்டு ஷோ பண்ணுறோம் ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு டேயோட ஃபேமிலியும், அதாவது டேயோட ஃபேமிலினா அம்மா, அப்பா, ஜேகே, ஸ்வீட்டி அண்ட் வந்து எல்லாருமே வந்துட்டு வராங்க. அந்த சைடு ஸ்வீட்டோட ஃபேமிலியுமே வந்துட்டு வராங்க. எல்லாரையுமே ப்ராப்பராக இன்வைட் பண்ணியிருப்பார். ப்ராப்பராக மீன்ஸ் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, பசங்களை மட்டும் கூப்பிட்டுருந்துருப்பாரு. வீட்டுக்கு போய் வந்துட்டு ப்ராப்பராக கூப்பிட்ருக்க மாட்டார். அந்த மாதிரி தான். ஸோ எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு. ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னு, ஷா, ஹோபி, ஸ்ரீ அண்ட் ஜுகா, நிவி அண்ட் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஜேகே, ஸ்வீட்டிலேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்காங்க, ஜிமின் லியாலாம். ஸோ வந்துட்டு இன்னும் வாரம் மட்டும் வரல. ஸோ வந்துட்டு இன்னும் வந்து ஜிமின்லாம் வந்துட்டு நம்ம டேக்கிட்ட போயிட்டு, டே எங்கள் மாமாக்கு நீ பத்திரிக்கை வைக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அதெல்லாம் வச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறேன், அப்புறம் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆஃபீஸில் தாண்டா போய் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அக்கா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் வந்து ஏன் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, இல்லைடா ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் வச்சேன், உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வந்து யூனாக்காவை கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா தேவையில்லை, உங்களுக்கு ஓகேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா எதுக்குடா அந்த வார்த்தையை சொன்னேன், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் கூப்பிட்டு வந்துருப்பார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஆல்ரெடி என் கல்யாணம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு இருக்கேன், ஆல்ரெடி எங்கள் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்ற டவுட் வேறு இருக்குது, இதில் நான் வந்து யூனாக்காவை கூப்பிட்டு வந்து யூனாக்கா கிட்டே யார்கிட்ட பேச போய் அதுக்கு உங்கள் அண்ணன் உங்கள் மாமா ஏதாவது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, ஐயோ சத்தியமாக என்னால் முடியாது, இங்கே இந்த மேரேஜ் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நடக்கட்டும் வீடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காகவே பாரு என் மாமா வந்து எங்கள் அக்கா கூப்பிட்டு வருவாருன்னு சொல்லி வாயை மூடல. கரெக்டாக வந்து நம்ம யூனாவும் வந்துட்டு ஆரம்பம் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆரம்புக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்காது. யூனாவை இங்கே கூப்பிட்டு வர வேணாம், அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த டைமில் ட்ராவல்லாம் வேணாம், ஜஸ்ட் அவள் வீட்டில் இருக்கணும், நம்ம போயிட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தலையை காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பம் வந்து நினச்சிட்டு அவர் வந்து இவனுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவர் ஜஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ்ட்டாக மாற்றிட்டு கோட் ஷூட்டை மாற்றிட்டு வெளியே வந்திருப்பாரு. கரெக்டாக நம்ம யூனா வந்துட்டு அவங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்குமா, ஆரம்பிக்கிட்ட வந்து நீ எங்கே போகிற, நானும் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆரம் வந்துட்டு இல்லை வேணாம் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் வருவேன்னு சொல்லிட்டு முதல்ல ஆளாக போயிட்டு காரில் முன்னாடி வந்து ஏறி உட்காந்துருப்பாங்க. நம்ம ஆரம்பிக்க வேறு வழி இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இன்னும் வந்துட்டு நம்ம டேவோட வெட்டிங் பிளேஸில் வந்துட்டு நம்ம வந்து இது அவங்க நடந்து வரதை பார்த்தோன்னே என்ன உண்மையாக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஆரம் வந்துட்டு கொஞ்சம் கோவமாக தான் வராரு. நம்ம சுகா வந்துட்டு ஆரம் பார்த்துட்டு என்னடா வந்துட்டு யூனோ கூட்டு வரலன்னு சொன்னால் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜூனோ வரேன்னு சொன்னாடா அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு ஜின்னுக்கு வந்து யூனோ ரொம்ப பிடிக்கல. யூனோ கிட்ட வந்துட்டு யூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யூனோமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க, அப்போ என்னை மட்டும் நீங்கள் வந்து கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்க, ஜின் வந்துட்டு ஐயோ அப்படி இல்லை யூனா, நான் ஆல்ரெடி உன்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் இப்போ தான் கார் எடுக்க போனேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காரு நம்ம வந்து ஜின்னு. நம்ம வந்து ஜுகாலாம் இல்லை,
காலையில் தானே சொன்னான் இவனை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு, இவனு தானே அந்த லைனில் இருந்தான், இவன் என்ன இப்படி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷோக்கு ஒன்றுமே புரியல. ஷோ வந்துட்டு என்னடா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஷா வந்து பக்கத்தில் நின்றுட்டு எதுக்கு இப்படி பச்சையாக நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜின் காதில் வந்து ஷா கேட்கா கொஞ்சம் நேரம் வாய் மூடியா, உன் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் சொன்னாதான் அவன் என் மேலே கூப்பிடாமல் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இரு உனக்கு நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூனா கையில் கொடுக்க, யூனாமே வந்துட்டு தேங்க்ஸ் ஜீன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நீ என்னை கூப்பிட்டு வரல, நீ என்னை அப்படி விட்டுட்டு வந்திருப்பல, நான் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு போயிட்டு ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து அங்கே கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்களா, கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனா கிட்ட எப்படி இருக்கா, ஓகேவா, ஹாஸ்பிட்டலாக போனியா, டேப்லெட்லாம் போறியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபார்ம்லாம் கொஸ்டின் கேட்போல, அந்த மாதிரி மட்டும் கேட்டுட்டு கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு வரைக்கும் தெரியல யானைக்கு இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு நார்மலாக உட்காந்துருக்காரு. ஏன்னா ஏன் இங்கே இருக்க போலையா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் நார்மலாக பேசலாம். அந்த மாதிரி வந்துட்டு கேட்கவும் எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போலையா அப்படின்னு, ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் அவர் அப்படி நம்ம ஏன் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே அன்கம்ஃபர்டபுளாக அவர் ஃபீல் பண்ண வைக்க வேணாம், ஆல்ரெடி டேக் கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னது வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் எந்திரிச்சு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வந்து தள்ளி தான் போயிருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு நம்ம டேயில் என்னோட கையை வந்துட்டு பிடிக்க நம்ம வந்துட்டு டே வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாங்க. நம்ம யாருமே வந்துட்டு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே வந்து டேவை பார்க்கவும் டே வந்துட்டு அப்படி ஜஸ்ட்டு நார்மலாக வந்து யானை கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஜுக்கு போகிறாரு. நம்ம யானைக்கு ஒன்றுமே போடல, என்னாச்சு டே எதுக்கு வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம யான்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து சின்னதாக ஸ்மெல் பண்ணிவிட்டு வெயிட் அப்படின்னு மாதிரி சொல்ல அவங்க வந்து அவங்க அம்மா வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அண்ட் வந்து அவங்களோட ஒய்ஃபு அந்த மாதிரி பசங்க எல்லாருமே அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே வந்து இந்த மேரேஜ் பண்ணி வைப்பாங்களே அவங்க வந்துட்டு டே கிட்ட வந்துட்டு டே உங்களுக்கு யானை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம வந்துட்டு டேலாம் இல்லை யா ஓகே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல இதை கேட்டோன்னே அங்கே இருக்க வந்துட்டு அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸை தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, அதாவது நம்ம டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் செம்ம ஷாக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு யானுக்கே ஷாக்கு தான், யானை டே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு யான் கிட்டே கேட்குறாங்க நீ வந்துட்டு யானை யான் வந்து நீ டே கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க அவங்களும் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம டேயுமே வந்துட்டு ஓகே சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு சொல்லுவோம்ல ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. அவங்களுமே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவோம். அந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு இது கல்யாணம் இது எனக்கு தான் நடந்துச்சா, இது உண்மையா இல்லை இது ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கனவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க அம்மா வேகமாக வந்துட்டு டேவை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இந்த மொமெண்ட்டுக்காக தாண்டா வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணி நம்ம வந்துட்டு 2 பேருக்கும் விஷலாம் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் நானே பண்ணணும்னு நினச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் பண்ணால் என்ன நான் பண்ணால் என்ன, நீங்கள் மிட்டிங்கை பார்க்கணும்னு நினச்சிங்க பார்த்துட்டிங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அவங்க அப்பாவும் வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்னென்னா வந்துட்டு டே வந்து யானோட சொல்லுது டேயோட அம்மாவோட ஹாப்பினஸை வந்து பார்க்குறானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிட்டு எதுவுமே பேசலை. ஜஸ்ட் நார்மலாக அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் தெரியும். அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்குல்ல, அப்போயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து டேவை வந்து பார்த்துட்டு கங்க்ராஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யான்கிட்ட அந்த பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் நாள் ஆகும், நீ எப்படி இத்தனை வருஷமாக அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி தான் எத்தனை வருஷம் ஆகும்லாம் தெரியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த கிஃப்ட் பாக்ஸை மட்டும் யான்கிட்ட கொடுத்துட்டு அவர் அப்படி கீழே இறங்கி வந்துட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே வந்து மற்ற கேர்ள்ஸு பசங்க எல்லோரும் வந்துட்டு கப்புள்ஸாக வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம்ல அதே மாதிரி தான். ஸோ ஒரு பர்சன்ஸாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜின்னுஷா அண்ட் ஹோபியான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபேமிலியாக தானே வருவாங்க. அதேமாதிரி அவங்க வந்துட்டு ஃபேமிலி அப்பா அம்மா அப்புறம் வந்துட்டு அங்கிள் ஆண்டி அண்ட் வந்து நம்ம ஸ்ரீயோட அப்பா ஸோ எல்லாருமே வந்துட்டு வரிசையாக நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போவுமே ரொம்ப கேரிங் தான் நம்ம வந்து ஜின்னும் சரி அண்ட் வந்து ஹோபியும் சரி பார்த்து பொறுமையாக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஷா வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு ஸ்லீப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஹீல்ஸ் போட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜின் சொல்லியிருப்பாரு ஹீல்ஸ் வேணாம் அப்படின்னு, ஆனால் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஹீல்ஸ் எல்லாம் கையில் கழட்டி வாங்கிட்டு வந்து நம்ம ஜின் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து ஷா வந்துட்டு அவர் நார்மலாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீனால கொஞ்சம் வந்து கால் வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது வீங்கியிருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் அதனால் வந்துட்டு அவங்களால நிற்க முடியலன்னு சொல்லவும் அப்படின்றனால ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சா அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு ஃபேமிலியாக ஒரு கேரிங்கான அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம ஆரம்பன் வந்துட்டு இவனை தான் வராங்க. இவனை வந்து ஆரம்பியில் கோவமாக இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு ஆரம் வந்துட்டு கையை பிடிச்சிக்கோ, நீ மேலே கோவமாக தானே இருக்கு, ஆனால் கையை பிடிச்சிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கிட்ட ஆரம் வந்து சொல்லும் ஆமாம்மா கரெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவங்களால நடக்க முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நடக்க முடியாதுல்ல. நல்லா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கையை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. மேலே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு ஆரம் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து
நின்னுட்டா இவனை வந்து ரொம்ப பக்கத்துல வந்து நிக்க வச்சுட்டு, இப்போ இப்படி கொஞ்ச நேரம் ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழ போறாங்க. ஏன்னா இவனா தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களுமே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே மெதுவா கீழ இறங்கி கூட்டு போயிட்டா, திரும்ப வந்து இவன உட்கார வச்சுட்டாங்க. இவன வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து கேட்குறாங்க. ஆரமும் வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து நம்ம யுவனா கிட்ட குடுக்கவும், நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். இருந்தாலும் நீ ஐஸ்கிரீம் குடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஜேகே ஸ்வீட்டி தான் அவங்க 2 பேரும் வேகமா போயிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு, நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த விஷயத்த நீ எப்படிண்ணா அப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேலாம் வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் வந்துட்டு அவங்களுமே போயிட்டு, அவங்க வந்துட்டு கப்பிள்ஸ் வேற இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஸ்வீட்டி வந்து நம்ம ஸ்வீட்டியோட அப்பா, அம்மா கிட்ட இந்த மாரி ஜேகே வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜேகேவ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால ஜேகேவுமே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் அண்ட் வந்துட்டு லியா அப்புறம் அப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு, "இங்க பாரும்மா, எனக்கும் வந்துட்டு இந்த மேரேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. காலையில வந்து தான் மேரேஜ்ன்னு எனக்கே சொன்னா. ஸோ அதனால வந்துட்டு கிஃப்ட்டெல்லாம் என்கிட்டேருந்து எதிர்பார்த்துறாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு லியா தான், இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா உன்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம லியாவுமே வந்துட்டு, சாரி, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கிஃப்ட்டோட வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கீழ வராங்க. அண்ட் வந்துட்டு இந்த சைடு நம்ம ஜுகா அண்ட் வந்துட்டு ஜுகாவோட அப்பா, நிவி அண்ட் வந்துட்டு நிவியோட அப்பா, அம்மா இவங்கலாம் வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நின்னுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு கரெக்ட்டா வந்து ஃபோட்டோஸ் இருக்கு எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்துட்டு, அவங்க நம்ம ஷிகாவோட அப்பா இல்ல, "இப்போ எப்படி இருக்கீங்களா? அப்படியே தான் இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மொறைக்கிறாரு. "அப்படிலாம் இல்லையே, நாங்க வந்து கப்பிள்ஸ் ஆயிட்டோம். கப்பிள்ஸ் ஆயிட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷிகா வந்துட்டு அவங்க அப்பா வந்து, "ஐய்யய்யோ! இந்த ரூமையும் வந்துட்டு அ சாவி பூட்டி எடுத்துட்டு போயிட்டாருன்னா, ஹால்ல தான் படுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவர் வந்து கைய பிடிச்சுட்டு, கப்பிள்ஸ்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நின்னுட்டுருக்காரு. நம்ம வந்து நிவிக்கு சிரிப்பு தான் வருது. நான் போயிட்டு அப்பா கிட்ட உண்மைய சொல்லட்டுமா? அங்கிள் கிட்ட அப்படின்னு மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக மாட்டேங்குது. லொட லொடன்னு பேசிட்டே இருக்காங்களா, அதனால ஷிவாக்கு சுத்தமா பிடிக்கல. "கொஞ்ச நேரம் அமைதியா இரேன்டி" அப்படின்ற மாரி தான் வந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் நிவிய பிடிக்கும். ஆனா நிவி பேசுறது சுத்தமா பிடிக்காது. ஒவ்வொரு நேரம் வந்து நல்லாருக்கும், ஒவ்வொரு நேரம் காண்டாகும் அந்த மனுஷனுக்கு. ஆனா நம்ம நிவி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு லெக்சர் எடுக்கிறது, பேசுறது அந்த மாரி தான் இருக்கும். பக்கம் பக்கமா பேசுவாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயம். மாத்திக்க முடியாதுல்ல. சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாபி இருக்கும்ல. அத மாத்திக்க முடியாது. அந்த மாரி தான் இருக்கு. எல்லாருமே இப்படி தான் அந்த டைம் வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவங்க அப்படியே அவங்கவங்க வீட்டுக்கு மூவ் ஆகி போவாங்கல்ல. அதே மாரி வந்துட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிறாங்க. நம்ம வந்துட்டு டேயான் வந்து அதே மாரி அவங்களோட வீட்டுக்கு போவாங்கல்ல. அதே மாரி அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியோட அப்பா, அம்மா வந்துட்டு ஜேகேவோட அப்பா, அம்மா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க நம்ம வந்துட்டு ஜேகேவோட அப்பா அதாவது ஸ்வீட்டியோட அப்பா, அம்மா சொல்றாங்க, "ஸோ மேரேஜ் தானே வேணாம். ஜஸ்ட் எங்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையா எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். எங்கேஜ்மெண்ட்டும் வந்து ரொம்ப பெரிய கிராண்டாலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம வீட்லயே வச்சு இந்த எங்கேஜ்மெண்ட் வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இது மட்டும் போதும். மத்தபடி வேற யாரையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ மட்டும் கூப்பிட்டுக்கங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டோட அப்பா, அம்மா வந்து பேச, நம்ம வந்து ஜேகேக்கும் வேற வழி தெரியல. கல்யாணம் வேணான்னு தான் சொன்னேன். சரி ஓகே எங்கேஜ்மெண்ட் தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜேகேயுமே சரி ஓகே அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. சரி ஓகே. ஸோ வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னாலுமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, பிஸ்னஸ் அந்த ஒரு லைன்ஸில் அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. செகண்ட் வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு எங்கேஜ்மெண்ட்டு. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே இருக்காங்க. அண்ட் வந்து பசங்களுமே வந்துட்டு அந்த மாரி தான். அண்ட் வந்து நம்ம டேஸஸ்மே இப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு யூனா கிட்ட பேசிக்கிட்டே வந்து உட்காந்துருக்காரு. கரெக்ட்டா வந்துட்டு யூனாக்குள்ள ஒரு மாரி பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு யூனா வந்துட்டு, "ஆரம், ஆரம் எனக்கு வலிக்குது, ஆரம் எனக்கு வலிக்குது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி அப்படியே கண்லாம் கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்க்கு உயிரே இல்ல. நம்ம யூனாவோட கண்ல கண்ணீர பார்த்ததுக்கப்புறம் அவர் அப்படியே யூனாவ தூக்கிட்டு செம்ம ஃபாஸ்ட்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க வந்துட்டு வலி அதிகமாக அதிகமாக, "இட்டிட்டு எனக்கு வலிக்குது, இட்டிட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்துட்டு இவனோட குரல் தான் கேட்கும் போல இருக்கு. அந்த மாரி இருக்கு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஈவினிங் டைம் தான் வந்துட்டு பெயின் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆரம்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆரம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு ஜின் அண்ட் வந்து ஷியா தான் அவருக்கு இருக்க வந்துட்டு இவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுமே வந்துட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு ஆரம்ப வந்துட்டு லேபர் வார்டுக்கு வாங்க அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, அவருமே வந்துட்டு உள்ள போறாரு. அவருக்கு சுத்தமா முடியல. யூனா வந்துட்டு இந்த மாரி இது பண்றது. இருக்க வந்துட்டு அந்த பேபி மேல வந்துட்டு செம்ம கோவம் வருது. ஆல்ரெடி தெரியும் இந்த மாரிலாம் பெயின் வரும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த இந்த பிரெக்னன்சினால உனக்கு இவ்ளோ பெயின் வருதா? நான் வந்துட்டு உன்ன எப்படி பார்த்துக்கணும்னு நெனச்சேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "இனி என்ன ஆனாலும் சரி, ஒரு சின்ன வலிய கூட நான் உனக்கு தரவே மாட்டேன் யூனா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் அப்படியே யூனாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டா புடிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு யூனுக்கு செம்மையா பெயின் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேபியுமே வந்துட்டு வேற வந்து பொறந்துருது. ஸோ பேபி வந்து ஒரு கேர்ள் பேபி தான். ஸோ அப்படியே வந்துட்டு பேபிய வாங்கிட்டு வந்துட்டு
வெளிய வந்துட்டு அப்படியே கொண்டு வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே இவன வந்து மயக்கம் போட்டு விழுக, நம்ம வந்து ஆரம் கிட்ட வந்து குடுக்குறாங்க குழந்தைய. ஆனா நம்ம ஆரம் வந்துட்டு தலைய மட்டும் ஆட்டுறாரு, இல்ல அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லவும், அந்த குழந்தைய கூட பார்க்கல. வெளிய கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அங்க வந்து குழந்தைய யாராவது வாங்குங்க அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, நம்ம வந்துட்டு ஜிமினோட அப்பா, அம்மா இல்ல. ஜிமின வந்துட்டு முன்னாடி தள்ளுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. வாங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு இவனோட அப்பாவுக்குலாம் வந்துட்டு, இவனா ஓகேவா? நல்லா இருக்காளா? என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாரி சொல்லிட்டு டாக்டர்ட்ட என் பொண்ணு நல்லா இருக்காளா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ வந்துட்டு குழந்தையும் சரி, அம்மாவும் சரி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. நம்ம ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய வாங்குனோனே, அவன் எப்படி சொல்றது? ஒரு மாரி ரொம்ப ஹெவியா ஒரு ஃபீல் இருக்கும்ல. அ இப்போ இப்போ இந்த குழந்தை என் கையில இருக்கா? இதுக்கு வலிக்கும்ல, நான் வந்து இறுக்கி புடிச்சுட்டா அதுக்கு வலிச்சுரும்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த மாரி ஒரு பதட்டத்தோட வந்து நின்னுட்டுருக்காரு. நம்ம லியால ஜிமின பார்த்துட்டு, "ரொம்ப பேனிக் ஆகாத. அப்படிலாம் நீ ஒண்ணும் இறுக்கிலாம் புடிச்சிடல. நீ நார்மலா தான் புடிச்சிருக்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி நம்ம ஜிமினோட ஷோல்டர லூஸ் பண்ணி விட, நம்ம வந்து ஜிமின் வந்துட்டு லியாவ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி பார்க்குறாங்க. லியா வந்துட்டு, "எவ்ளோ கியூட்டா இருக்குல்ல குழந்தை. யூனக்காவ வளர்த்த. இப்போ யூனக்காவோட பேபி வளர்க்க போறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. ஜிமினுக்கு ஒரு சைடு யூனாக்காவுக்கு ஒரு குழந்தை பொறந்துருச்சு. யூனாக்காவும் சேஃப் அண்ட் வந்துட்டு யூனாவும் நல்லா யூனோட பேபியும் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட, அவருக்கு ஒரு மாரி சின்னதா நெருடல் ஆகுது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேபி பொறக்கறதப்போ, யூனா அப்படி கத்தியிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் பார்த்தோனே வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அப்பனா அப்பனா இப்போ லியா பிரெக்னன்ட் ஆனாலுமே லியாவுக்கும் இந்த மாரி தானே பெயின் ஆகும். லியா அந்த பெயின் எல்லாம் தாங்கிப்பாளா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருக்கு லியாவோட தாட்டு சடனா வந்துட்டு போது. நம்ம லியாவா குழந்தைய கொஞ்சிட்டு, "செம்ம அழகா இருக்கால்ல, இவள நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம். நீ உன்னும் கூட சேர்ந்து நானும் வளர்க்குறேன் சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமின் என்னலாம் பண்றானோ, அதுக்கு எல்லாத்துக்கும் லியா சப்போர்ட்டா இருக்கணும். அது மட்டும் தான் லியாவோட மைண்ட் செட். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இத பார்த்தோனே வந்துட்டு ஜின்னுக்கும் வந்துட்டு ஹோபியுமே அங்க தான் இருந்திருப்பாரு. ஜின்னும் ஹோபியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, அப்போனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒய்ஃப்ஸ் 2 பேரும் பிரெக்னன்ட்டா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ஒரு மாரி ஆயிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்பனா அவங்களுக்கும் ரொம்ப பெயினா இருக்கும்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்பா, அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து பேபி பொறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லா கேர்ள்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் ஆயிடுதா? இந்த மாரி ஹாப்பியா இருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுமே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லவும், நம்ம வந்து ஆரம் போயிட்டு ஒண்ணும் இல்லல்ல, உனக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, ரொம்ப பெயினா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது தெரியுமா? எனக்கு இப்போ கூட வந்துட்டு ஏதோ பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஏன்னா அந்த மயக்கம் கொஞ்சம் இருக்கும்ல, அந்த மாரி என்னமோ பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவன வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன ஒன் பை ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நிவியெல்லாம் இவனவ பார்த்துட்டு, ஸோ வந்துட்டு "நீ ஓகேவா?" அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்க, "நீ போ. நீ வந்துட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொன்னப்போ நீ வந்து என்ன பார்க்கலல்ல?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "பார்க்கலையா? ஏன்டி நீ நின்னது லேபர் வார்டு. நான் எப்படி உள்ள வர முடியும்?" அப்படின்ற மாரி தான் நிவிக்கு இருக்கு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷாவான் வந்துட்டு ஸ்ரீயும் தான். ஸோ அவங்கனால வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வந்து எப்படி சொல்றது? ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்க முடியல. ஸோ வந்துட்டு இவ்வளோ நேரம் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவன கரெக்ட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்க வந்துட்டு, "சரி ஓகே. இதுக்கு மேல இருக்க வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம வந்து ஓபியான் வந்துட்டு ஜின்னும் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. நாங்க ஏதோ இங்க இருக்கோம்ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம நிவியான் வந்துட்டு லியா ப்ளஸ் வந்துட்டு ஸ்வீட்டி அண்ட் யான் இவங்க மட்டும் தான் 4 பேர் தான் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அண்ட் வந்து அவங்களுமே வெளிய போய் நிக்காங்க. நம்ம வந்து யானும் சரி, ஸ்வீட்டியும் சரி, பேபி கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசி விளையாண்டுட்டு, அதாவது அந்த பேபி யார்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி தான் வந்துட்டு நம்ம ஆரம் வந்து கண்டுக்கல. ஸோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாரி இருக்கு. நம்ம வந்து ஜிமினா, "ஏய் பார்த்து பிடிங்க, பார்த்து பிடிங்க. அவளுக்கு வலிக்க போகுது. நீங்க என்ன இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்கு வலிக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டேலாம் இல்ல. "டேய் வேணாம். ஆல்ரெடி ஒரு சைக்கோ போதும். நீயும் சைக்கோவா மாறிடாதடா தயவு செஞ்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்ல, "ஏய் என்னடா அப்படி சொல்ற? பாரு அது எவ்வளோ குட்டியோண்டு கை குட்டியோண்டு கையெல்லாம் இருக்கு. அதுக்கு வலிக்கும்ல. தள்ளுற மொத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு யான் தான் குழந்தைய வச்சிருப்பாங்க. "யான் நீ குடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து வாங்கி வைக்க, யான் வந்துட்டு, "நான் அப்படிலாம் ஒண்ணும் புடிக்கல டேய். நீங்க குடுங்க. நான் கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுட்டு தரேன் ப்ளீஸ்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, சரி நீ இங்கே தான் உட்காந்துருக்கணும் சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே பக்கத்துல உட்காந்துர்றாரு. நம்ம ஸ்வீட்டில ஜேகேவ பார்த்துட்டு, ஒண்ணு குழந்தை மாரி இருக்குன்னு ஒரு சைக்கோ, ஒண்ணு குழந்தை சைக்கோவா? ஐயோ கடவுளே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் இதுக்கு நடுவுல நம்ம வரல அப்படின்ற மாரி இருக்கு. நம்ம வந்து டேக்லாம் இல்ல. ஆல்ரெடி ஆறாம சமாளிக்கும்ல. இது வேற ஜிமினா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி காண்டாகுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது? ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்ப என்ன உனக்கு வந்து அந்த குழந்தைட்ட வந்தா தானே பிரச்சனை. உன்கிட்ட இருந்தா பிரச்சனை இல்லல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு வந்துட்டு நம்ம நிவி தான். மொத்தத்துல நான் இவனா கிட்டயும் போக்கூடாது, இவனோட குழந்தைகிட்டயும் போக்கூடாது அப்படித்தானே? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஜிமின் வந்து
ஆமாம். யூனா கூட பேசுறது அது உன் விருப்பம். நீ உயிரோட இருந்தாலும் உயிரோட இல்லாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்ல. அதுவும் உன்னோட ஹஸ்பண்ட் பாடு. அத நீ அவர்கிட்ட போய் பேசிக்கோ. ஆனா குழந்தைகிட்ட வரணும்னா என்னோட பெர்மிஷன் வேணும் அப்படின்ற மாரி சொல்ல, டேய் உனக்குலாம் மனசாட்சியே ஒண்ணும் இல்லையாடா? என் ஃப்ரெண்டு குழந்தடா. நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நெனச்சேன் தெரியுமா? என்னோட வந்துட்டு பேபி மாரிடா. ஏன்டா இப்படி பண்ற? நான் தான்டா அதோட வந்து கார்டியன் பேரண்ட்டா இருக்கணும். நீ குட்றா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம ஜீவன் வந்துட்டு, சரி, சரி அக்ரீமெண்ட் வேணா போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றான். என்ன அக்ரீமெண்ட்டு? வேணா வீக்கெண்ட் ஒன்ஸ் வேணா நீ கூட்டிட்டு போய் பார்த்துக்கோ. அதுவும் நீ ஈவினிங்லாம் கூட்டு வந்து விட்டுறணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஜிமின் அப்பா, அம்மா மாரியும் ஜிமினியோ அப்பா அம்மா மாதிரி வந்துட்டு இவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஈவினிங்லலாம் கூட்டு வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவிக்கலாம் இல்லை எல்லாம் என் தலையெழுத்து கஃபேல இருந்தால் மட்டும்தான் அவகிட்ட பேச முடியும். இப்போ ஈவினிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் நான் இவ கூட பேச முடியுமா? ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நிவிக்கு வந்து எந்த சைடு போனாலும் அடி இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷியாக்கு வந்துட்டு நீ வேணா இவனா கிட்ட போய் பேசேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் நான் போயிட்டேன் அப்படின்னா வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்களா ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம வந்து ஜின்னுக்கும் சரி ஹோபிக்கும் சரி 2 பேருக்கும் ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது. ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸஸ்லாம் போகுது. நம்ம ஜின்னும் சரி ஷுகாவும் சாரி ஹோபியும் சரி அவங்களோட ஒய்ஃப்ஸை வந்து ரொம்ப வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, அவங்களோட மெடிக்கலில் எப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் வருது. டாக்டர் கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போகலாம். அந்த மாதிரி கேட்குறது அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ஜேகேஸ் வீட்டு சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து எங்கேஜ்மெண்ட்லையா ஸோ வந்துட்டு ஃபர்தராக எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காஸ்டியூம்ஸ் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜேகேக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸ்ஸு கொஞ்சம் வந்துட்டு வெளியே போயிட்டு ஷாப் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த சைடு ஆரம் வந்துட்டு இவனா ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. எப்போ போல தான் ஷுகாவும் நிவியும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஷுகா சைலண்டாக இருந்தாலும் நிவி போய் ஏதாவது ஷுகாவுணுன்றது, ஷுகா டென்ஷன் ஆகி கத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜிமினும் அண்ட் வந்துட்டு எலியாவும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேபியை டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாகவே வந்துட்டு ஜிமினிக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் அது வந்துட்டு 2வது குழந்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு குழந்தைய டேக் கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின்லாம் போயிட்டு ஜிமினோட அம்மா கிட்ட வந்து அம்மா குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடிக்கக்கூடாது, பாப்பாக்கு இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும். அதாவது அவங்களே வந்துட்டு 2 குழந்தைய பெற்று வளர்த்து அதுக்கே குழந்தை பிறந்துருச்சு. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஜிமின் சும்மா இல்லாமல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களே டென்ஷன் ஆக்கி விட்டு ஜிமினோட அம்மா வந்து ஜிமினை திட்டிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வந்து திட்டிடுச்சு எப்போ தான் போ இங்கேருந்து போடா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஜிமினை திட்டியே விட்டுருந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அப்பா என்னப்பா நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமினோட மாமனார் இருக்கார்ல, அதாவது லியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கா, டே அவன் எனக்கு பையனா உனக்கு மருமையை ஞாபகம் வச்சுட்டு பேசு. இவன் என்ன இல்லையா யூனோட குழந்தைய எப்படி பேசுகிறானா, அப்போ இவனோட குழந்தையெல்லாம் நம்மளை தொடக்கூட விட மாட்டான். ஐயோயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு யூனோ குழந்தைய வேணாம், அவன் வந்துட்டு இவன் குழந்தைய வேணாம், நான் யூனோவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நீ யூனோ போய் பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜஸ்ட் குழந்தை அழுதுச்சு அப்படின்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு யூனா கிட்ட ஃபீட் பண்ணிட்டு திரும்ப வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். யூனா கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய விடுறதே இல்லை. யூனோவுமே வந்துட்டு அவங்க எப்பவும் போல தானே கார்ட்டூன்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து யூனா வந்து குழந்தை கூட விளையாடுறது, குழந்தைய சிரிப்பு காட்டுறது அந்த மாதிரி இருக்கும். குழந்தை அழுதுச்சு அப்படின்னா யூனாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. வேறு நேரம் போயிட்டு ஆரம் கிட்ட குழந்தை அழுதுன்னு சொல்கிறது, ஜிம் கிட்ட போயிட்டு ஜிம் குழந்தை அழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் சமாதானப்படுத்துவாங்க. ஸோ ஆரம்புக்குமே வந்துட்டு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பேசுவான் எல்லாமே பண்ணுவான். ஆனால் குழந்தைய விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து யூனா தான். ஸோ குழந்தைங்க இருக்கா இல்லையா, அவன் வந்து சேஃபாக இருக்காளா அது மட்டும்தான் அவன் வந்து பார்ப்பான். இப்போ ஜிமின் கிட்ட இருக்கான், ஓகே சேஃபாக இருப்பான். பசங்க கிட்ட இருக்கான், ஓகே சேஃபாக இருப்பான். ஏன்னா ஜின் கிட்டேயும் வந்துட்டு அப்பப்போ குழந்தை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா ஜின் வந்து கூட்டு போயிடுவார், கூட நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி ஜின் கூட்டு போயிடுவார். அதுமாதிரி ஷுகா கூட்டு போயிடுவார், ஆமாம் என் ஃப்ரெண்டோட குழந்தை நான் கூட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், நீ கூட்டு போய் அந்த மாதிரி வந்துட்டு கூட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை வந்து எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கிற ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜேகேவோட வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு ஒரு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு ஓப்பன் பிளேஸ் ஏரியாவில் என்கேஜ்மெண்ட் வந்து நடக்குது. அதாவது அவங்க வீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சம் எம்டி பிளேஸ் இருக்குல்ல, கார்டன் பிளேஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் மேன்ஸு ஃபேமிலி எல்லாருமே அந்த பிளேஸில் இருக்காங்க. ஜேகே அண்ட் வந்து ஸ்வீட்டி ரொம்ப அழகாக கப்பலாக க்யூட்டாக வந்துட்டு அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட அவுட்ஃபிட் கேர்ள்ஸ் பாய்ஸோட அவுட்ஃபிட்ஸும் மேலே வந்து ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ்லாம் வியோ பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட்டி ஜேகே தான் அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாடி 2 பேரும் ஒருத்தர் மாத்தர் வந்து ஒருத்தர் மாத்தர்
சொல்கிறது ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருக்காங்க. ஜேக்கோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் வந்துட்டு நம்ம ஜேக்கோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் டேவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு ஜேகேக்கு கங்க்ராஸ் பண்ணுறது, பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது. நம்ம யான் ஸ்வீட்டியுமே வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மூவ் வந்து போகுது. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போக அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஜேகேக்கும் ஸ்வீட்டிக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ரிங்ஸ்லாம் மாற்றுவோம். அந்த மாதிரி வந்துட்டு ரிங்ஸ்மே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிங்ஸ்மே வந்துட்டு மேலே ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ வந்து ரிங்ஸ்மே வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஸ்வீட்டி கிட்ட வந்து லவ் யூ சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வீட்டி கொஞ்சம் வெக்கப்படுறது, அந்த மாதிரிலாம் ஒரு க்யூட்டான மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஜிமின் வந்துட்டு அப்படியே குழந்திருக்கால, அவள் ஒரு மாதிரி அழுறா. ஸோ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுலாம், அழுதுட்டிருக்கா. நம்ம லியா வேகமாக வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விழா ஒரு மாதிரி குத்துது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாற்றிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தட்டி கொடுத்து தூங்க வச்சுருக்காங்க. நம்ம லியா வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தட்டி கொடுக்குறது அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம யூனாவா போயிட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வாரம் வந்து ஒரு டிஷ்யூ வச்சுட்டு கையில் வச்சுட்டு அப்படி தொடச்சி விட்டுட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த அங்கங்கே ஒட்டிருக்குள்ள அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின் பின்னாடி நம்ம ஷா போயிட்டுருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு வந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த டைமில் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம்டா, செம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம், ப்ளீஸ் ஜின் ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து ஜின் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஜின் வந்துட்டு நோ மீன்ஸ் நோ வே, என்னால் முடியவே முடியாது, நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு விஷயம்லாம் வேணாம். ஸோ வந்துட்டு அந்த மெமரிஸ் நமக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும், இது வந்து நீ ஃபோட்டோலாம் எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜின் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஷா வந்து டிடி ப்ளீஸ்டா, இந்த 9th மந்த் இந்த மந்தில் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின் வந்து கண்டுக்கிற மாதிரி நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்படியே ஆப்போசிட் வந்து நம்ம ஹோபி வந்து ஸ்ரீகிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும், நம்ம வந்து வெட்டிங்க்குமே வந்துட்டு எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அது எவ்வளோ மெமரபுளாக இருந்தது, அதே மாதிரி இதே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ரீக்கு வந்து நோவே, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து யூனோட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்களே, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் போதும், ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வேணாம், எனக்கு இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்ண வேணாம், அந்த மாதிரி மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து ஃபோட்டோனா நம்ம ஃபோனில் எடுத்துக்கலாம், மற்றபடி வந்துட்டு அதுக்குன்னு வந்து தனியாலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியா ப்ளீஸ் டீ ஷாலாக எடுப்பா, நம்மளும் எடுக்கலாம், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், உன்னி ஷாவையும் வச்சு சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஷா நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க வந்து போயிட்டுருக்கான்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு டேவோட அப்பா வந்துட்டு அங்கே ஓரமாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் பேசிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பவும் போல் வீட்டில் வந்துட்டு சொல்லலை, காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன அங்கிள் காஃபி என்ன கைக்கு வந்துடுமா என்ன, அது மட்டும் இல்லாமல் இது பார்ட்டி, நீங்களாக போய் போடணும் இல்லையா, வெயிட்டர்ஸ் கிட்ட சொல்லணும், இல்லைனா அட்லீஸ்ட் என்கிட்ட சொன்னால் கூட நான் போட்டு கொண்டு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் போயிட்டு நம்ம டேவோட அப்பா கிட்ட வந்துட்டு பேச நம்ம வந்துட்டு டேவோட அப்பா ஓ உனக்கு இப்போல்லாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. பேச தானே அங்கிள் ஆகணும், நான் யார், கிம்டா எங்களோட ஒய்ஃபு, அப்புறம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் உங்களோட வந்து மருமகள்ல, அப்போ நான் பேசி தானே ஆகணும், பேசாட்டினா தான் கொஞ்சம் தப்பாக இருக்கும், பேசினா தப்பு இல்லை அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. காஃபி வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கா. அவருக்கு செம்ம ஹெட்டேக்கு, அவரும் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. அப்போ சொல்லுங்கள் யான் ஒரு கப் காஃபி போட்டு வாமா அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம வந்துட்டு டீயை பார்த்துட்டு சிரிச்சு நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு டீயோட அம்மா தான், என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு இப்போல்லாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க. விடுங்கம்மா, அப்பாவுக்கெலாம் அவங்க தான் கரெக்டு, அப்படி அவள் தான் கரெக்டு அப்படின்னு மாதிரி சொல்ல. நீ அப்போ அப்பான்னு தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் அப்பான்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க ஜேகேவும் ஸ்வீட்டி எவ்வளோ க்யூட்டான ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த பேச்சு வந்து கொஞ்சம் மாற்றிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு இங்கே வந்து டேவோட அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, சரி யான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே அங்கிள் இதுவும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு ஒரு சூப்பரான காஃபி மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டேவோட அப்பா கையில் கொடுக்க அவருமே அதை வாங்கிட்டு ஜஸ்ட் வந்து குடிக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது காஃபி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கிள் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்யூ அங்கிள், நானே போட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு தான் தேங்க்யூ சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன குடிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் எல்லாம் ஓகே தான்,
ஆனால் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவருக்கு சிரிப்பு வந்தது. லைட்டாக ஸ்மைல் பண்ணால் நம்ம ஏன் நோட் பண்ணிட்டு, அங்கிள் இப்போ நீங்கள் சிரிச்சிங்க தானே, எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யான் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு உண்மையாக வந்துட்டு ஆமாம் ஸ்மைல் பண்ணேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அங்கிள் நீங்கள் ஸ்மைல் பண்ண ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஜேகேட்டையெல்லாம் என்ன அவங்க ஸ்மைல் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, எப்படின்னா வந்துட்டு அப்படியே அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாச்சும் மாறுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மாற்ற, அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பி. அங்கிள் ப்ளீஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாமா, ப்ளீஸ் 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 அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அங்கிள் நீங்கள் காஃபி போட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு குரூப் ஃபோட்டோ தான் வேணும், கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அவருமே வந்துட்டு சரி காஃபி நல்லா இருந்துச்சா, சரி ஓகே காஃபி நல்லா இருக்கா அதனால வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு வந்து ஸ்வீட்டி, அப்புறம் வந்து ஜேகே, வந்து டே, யான், அப்பா, அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஹாப்பியாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிவியோட அம்மா வந்துட்டு, ஏடி நீ எப்போ குழந்தை பெற்றுக்கலான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, அம்மா அப்போ வந்துட்டு நம்ம வந்து அம்மா அதெல்லாம் வந்துட்டு இப்போலாம் பெற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், டைம்லாம் போட்டுமா கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய லவ் பண்ணிட்டு அப்புறம் வேணால் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா என்ஜாய் வேணால் பண்ணிங்க, ஆனால் தனித்தனியாக லவ்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு சுகாவோட அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவர் இதுக்கு உங்ககிட்ட வந்து இதெல்லாம் கொடுத்து விட்டாரு, அப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டா தெரியாத மாதிரி இருந்தியா, என்ன பண்ணி தொலைது, உன்னை பெற்று தொலைஞ்ச என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், இல்லை நான் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னேன். இப்போ யூனா பாரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவள் ஜாலியாக அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்கா, நீ ஏனடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அதையும் நம்ம கரெக்டு தாம்மா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னது நான் தான், ஆனால் என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா இருந்திருக்கலாமா, அட்லீஸ்ட் நீ சொன்ன பசங்களனாச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா நேரம் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப என்னதான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம யூனாக்கும் நிவிக்கும் நடுவில் வந்திருக்கோம். ஸோ வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த கல்யாணம் வந்துட்டு நான் தான் அப்படி சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம்னு நினச்சோம். பட் அப்படி இருந்துமே வந்து தூரமாக தானே இருக்கும். அட்லீஸ்ட் வேறு யாராவது, அதாவது அப்பா அம்மா சொன்ன பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அட்லீஸ்ட் ஒன் டைம்னாச்சும் நம்ம மீட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏதோ ஃபங்க்ஷன்லையோ அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போதோ மீட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் பாரு ஃப்ரெண்ட்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ பாரு நம்ம மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம், என்னால் பார்க்க கூட முடியல, பக்கத்தில் நிற்கிறேன், உண்டா வந்து என்னால் பேச முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து ஒரு மாதிரி அந்த சோகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷுகாவும் வந்து பக்கத்தில் வந்துட்டு, ஓ அப்படியா, நான் வேணா டிவோர்ஸ் தரேன், வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து கேட்டுட்டு இருக்கா. ஐயோ ஷுகா, நான் அந்த மீனிங்கில் சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்போ இவ தான் இப்படி இருக்கா, நீனாச்சும் ஏப்போ அப்படி இருக்கா, ஐயோ எனக்கு கடைசி வரையும் வந்துட்டு பேரம்பேத்தியே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஆல்ரெடி இங்கே வேறு ஜிமினும் வந்துட்டு அந்த லியாவும் வந்துட்டு இவனோட குழந்தைய வந்துட்டு வளர்த்து ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் குழந்தையே பெற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நீங்கள் எப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது, 2 ரத்தமாக பெற்று வச்சு தொலைஞ்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்க விஷயம் வந்துட்டு, ஆண்டி உங்களோட பொண்ணோட வாயை மட்டும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள், எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன சொல்லியிருப்போம், என் வாயை மட்டும் சொன்னேன், நான் அப்படி என்ன பண்ணேன், நான் வந்துட்டு ஜஸ்ட்டு பேச தான், நான் பேசுறதே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்போ கூட அவங்க அந்த சண்டைக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மா தலையிலேயே போட்டுட்டா, அவர் என்ன சொன்னான்னு காதில் விழுந்துச்சா இல்லையா, ஐயோ இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பிறக்கவே அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி காண்டாய் திட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நேவிக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இப்போ இவர் என்ன சொன்னாரே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நேராக ஷுகிட்ட போயிட்டு, ஷுகா அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கா. இப்போது சொல்கிறேன், வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் தன்னால் நடக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்து நிவிக்கு வந்து அப்போனா உங்களுக்கு ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அந்த பக்கமாக பேசுவோம்ல, எப்படி நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, நான் பேசுகிறதுனால லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்லை நான் உங்கள் கூட இருக்கனால லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்லை தலையில்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்பலாம். அந்த மாதிரி வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஷிவாக்கு வந்து ஷூ கடவுளே பேசாமல் உண்மையாகவே நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த எஃப்எஃப்ஐ வந்துட்டு நான் எண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். சாரி ரொம்ப டிலே ஆகிட்டு ரொம்ப லேட்டாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ சாரி. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நியூ எஃப்எஃபோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங். இந்த எண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்.